music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். கொடுந்துயரம் அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து நகர்ந்து கூட்டணி இதை வச்சு கூட்டணி முடிவு பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது. தாவேக்காவுக்காக ஸ்போக்ஸ் பர்சனா இப்ப எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் மாறி இருக்காரு. விஜய்க்காக நான் பேசுறேன் அப்படிங்கிற சார் நான் கேட்கிறேன், அண்ணாவினுடைய உருவம் குறித்த அந்த கொடியை தூக்கி கொண்டு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வலம் வந்த போது ஏற்படாத எழுச்சியா சார் இவங்க நேத்து ஆரம்பிச்ச கட்சி கொடியில ஏற்பட்டுருச்சு? ஒரு தொடர்ச்சியாக ஒரு பொய்யை ஒரு மாய பிம்பத்தை கட்டிக்கிட்டே வராரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்றாருன்னா வலுவான கூட்டணி அமையும்னாரு. அவர் சொன்ன ஒரு தேர்தலும் வலுவான கூட்டணி அமையல. அண்ணாமலை ரொம்ப புத்திசாலித்தனமா காய் நகர்த்துறாரு. என்னன்னு செய்யறாருன்னா பெரிய கூட்டணி எந்த காரணத்தை கொண்டும் அமைந்திடக்கூடாது. ஏன்னா இது அமைஞ்சதுன்னா தேர்தலில் வெற்றி பெறுறாங்க, வெற்றி பெறல, அது ஒரு இம்பாக்ட் ஆகுது ஆகல. ஆனா ஒரு பெரிய கூட்டணியை நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கும் போது கட்டி அமைச்சிட்டாருங்கிற அந்த ஒரு நேம் இருக்குல்ல, அது அவருக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தென்னிந்தியாவுக்குள்ள பாஜக நுழைவதை தடுக்கக்கூடிய ஒரே கட்டமைப்பு திமுக கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு பாஜக உறுதியா நம்புது. அதனால திமுகவுக்கு எப்படியாவது ஒரு பெரிய டேமேஜை உருவாக்குறதுக்கு ஒருத்தர் வருவாருன்னா அவரை எந்த காரணத்தை கொண்டும் நாம் கைவிட்டு விடக் கூடாதுங்கிறது பாஜகவினுடைய ஒரு விதிகளில் ஒன்றாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எடப்பாடி பழனிசாமி தன்னால் தான் இந்த கூட்டணி அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி விஜயை தனக்கு பக்கத்தில் நிறுத்திக்கணும்னு நினைக்கிறார். அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அது என்ன அஜெண்டானா, விஜய் தன்னுடைய ப்ரூவன் ஓட் பேங்க் என்னன்றதே தமிழ்நாட்டு களத்துல காட்டல. எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி விஜய்க்கு இருக்கா அப்படின்றதே தெரியல. ஏன்னா அந்த பசங்க மஃப்ளரை சுத்திக்கிட்டு ஒரு பைக்ல 5 பேர் ஏறி வர்ற அளவுக்கு மனநிலை கொண்டு இருக்கிற பசங்களா இருக்காங்க விஜய்க்கு வருகிற கூட்டம். முதல்ல அவனுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கான்னே தெரியல. தாவேகா தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, ஏன்டா விஜய் 40 பேர் செத்த பிறகும் அங்க நிக்காம ஓடிட்டாருன்னா 40 பேர் செத்தது முக்கியமா, எங்க தளபதியை காப்பாத்துறது முக்கியமான்னு கேட்கிற மனநிலையில இருக்கிற தொண்டர்களா இருக்காங்க. விஜயே பொலிட்டிகலைஸ் ஆகாம இருக்கும்போது விஜயை நம்பி வர கூட்டம் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிற கூட்டமாக இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அவனுக்கு தான் அரசியல்னா என்னன்னே தெரியலையே. முதல்ல ஓட்டு போடுறதுக்கு ஒரு பேலட் மிஷின் இருக்கு. அதுல போய் வச்சு அமுக்குனா பச்சை கலர் பட்டன் எரியும், சிகப்பு கலர் பட்டன் எரியும், சின்னம் பக்கத்துல இருக்கும், பேர் இருக்கும். இதுவாது சொல்லி கொடுத்துருக்கீங்களா நீங்க அந்த பசங்களுக்கு? தாவேகாவுக்கு அரசியல் அறிவு என்பது கிஞ்சித்தும் இல்லை என்று கடந்த கூட்டங்களிலேயே விஜய் நிரூபித்திருக்கிறார். ஆனால் ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அறிவு கூட விஜய்க்கு இல்லை, அவர் கட்சியில் இருப்பவர்களுக்கு இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக உணர்த்துகிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் விவகாரம் எப்படி நடந்தது, அதை ஒட்டி என்னென்ன அரசியல் நகர்வுகள் நடந்தது என்பதை தமிழ்நாடு ரொம்ப கூர்மையாக கவனித்து வருகிறது. ஆளுங்கட்சி தரப்பில் என்ன சொல்லப்பட்டது, தாவேகா தரப்பில் என்ன சொல்லப்பட்டது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒரு கொடுந்துயரம் அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து நகர்ந்து கூட்டணி இதை வச்சு கூட்டணி முடிவு பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது. அப்படி போகும்பொழுது இன்னும் ஏன் நீங்கள் கரூர் பார்க்கல அப்படின்ற கேள்விகள் வருது. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு மதிய நுட்பத்தோடு சில அரசியல் மூவ்ஸையும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் தாவேகா தரப்புல இருந்தும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த மூவ்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? இது என்ன, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தற்போதைய தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம்? தாவேகாவுக்கு அரசியல் அறிவு என்பது கிஞ்சித்தும் இல்லை என்று கடந்த கூட்டங்களிலேயே விஜய் நிரூபித்திருக்கிறார். ஆனால் ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அறிவு கூட விஜய்க்கு இல்லை, அவர் கட்சியில் இருப்பவர்களுக்கு இல்லை என்பதை இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னணியாக இவர்கள் சொல்கிற காரணங்கள், அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தாவேகாவினுடைய அரசியல் பட்டவர்த்தனமாக உணர்த்துகிறது. இந்த சம்பவத்துல அந்த ஸ்டாம்பேட்னு சொல்றாங்க இல்லையா, நெரிசலால் ஏற்படுகிற மரணங்கள், அந்த நெரிசலை ஏற்படுத்தியவர்கள் தான் இதில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல ஒரே ஒரு விஷயம் முதலமைச்சர் இந்த நேரத்துல நான் உண்மையிலேயே ரொம்ப வியந்து பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ராஜீவ்காந்தி படுகொலை நடைபெற்றதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக தோழர்களினுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு கொடிக்கம்பங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டது. அதற்கு முதற் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி அதை பிரகடனப்படுத்துச்சு. ராஜீவ் கொலைக்கு காரணம் திமுகவினர் தான் சொன்னிச்சு. காங்கிரஸ் கட்சி டிக்ளேர் பண்ணிச்சு. எனக்கு தெரிய, என்னுடைய நினைவு சரியாக இருக்கும்னா, வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு அறிக்கையை கொடுத்தார் அந்த நேரத்தில். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்தில்
ஒரு பெரிய ஜனநாயக இயக்கத்தை நோக்கி ஒரு செய்தியை பரப்புறது இருக்குல்ல, அதில் உண்மையே இருந்தாலும் கூட பொது அமைதி கருதி சில விஷயங்களை நீங்கள் தலைவர் என்கிற நிலையிலிருந்து கடைபிடிக்கணும். ம், அதேதான் 2009 நடந்தது. ம். பிரபாகரன் ராஜீவ் கொலை அவர்களுடைய சம்பந்த தாயார். நடந்தப்போ செங்குட்டுவன் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தார். அவரோட நெருக்கமானவர் நீங்களும். நீங்க இதை சொல்லும் பொழுது அதனுடைய வேல்யூ புரியுது. அதுல என்ன ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா, 2009 இதே மாதிரி ம், பிரபாகரன் அவர்களுடைய தாயார் பார்வதி அம்மையார் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக வருகிற போது அதற்கு ஏராளமான புரோட்டோகால்ஸ். ஆனா ஏர்போர்ட் வாசல்ல நின்னு ரொம்ப ஈஸியா வைகோவும் பல நெடுமாறனும், இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் ம், கருணாநிதி அவர்கள் தான் என்று சொல்லி கடுமையாக நிந்தித்து 2 பேரும் பேசினாங்க. ம், அவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்காக இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சொல்லி எல்லாம் பேசினாங்க. அவங்க வயது முதிர்வின் காரணமாக, வயோதிகத்தின் காரணமாக நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. ம், அப்போ ஒரு பிரச்சனையை, ஒரு இயக்கத்தை நோக்கி திருப்புறது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு கொலாட்ரல் டேமேஜ் உண்டாக்கும்னா, ம். அன்னைக்கு ஈழ போராட்ட களத்தில் நின்றவர்கள் எல்லோருமே திமுகவை ஒரு பரம எதிரி போலவும், திமுக ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்ததை போலவும் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர், நீங்க நல்லா பெரியார் யோசிச்சு இயக்கங்கள் பாருங்க. உட்பட, பெரியார் இயக்கங்கள் உட்பட. ஆமா, எல்லாம் ஒட்டு மொத்தமா சார், ஈழத்துக்கு ஆதரவாக யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் அன்னைக்கு திமுகவை ம், வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தணும்னு களத்துல நின்னாங்க. நானுமே அன்றைக்கு அப்படிதான் நின்னேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஏன் நீங்க பெரியாரிய இயக்கங்கள் எல்லாம் ரொம்ப தூரமா போறீங்க? உங்களோட பேசிட்டு இருக்கிற நானும் அன்னைக்கு அந்த நிலைப்பாட்டுல தான் இருந்தேன். பின்னாளில் தான் அதனுடைய உண்மைத்தன்மை எல்லாம் தெரிய வந்தது. ம், 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 இப்போ முதலமைச்சர் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள ஸ்பாட்டுக்கு வர்றாரு. ம், வந்த முதலமைச்சருக்கு உடனடியாக காவல்துறை சார்பில் அறிக்கைகள் கொடுக்கப்படுது. அங்க இருக்கிற மருத்துவர்கள் அங்க என்ன மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படுதுங்கிற தகவலை சொல்றாங்க. எதனால் இந்த மரணங்கள் நிகழ்ந்ததுன்றத briefing நடக்குது. உடனடியாகவே தகவலா சொல்றாங்க. ஆமா. ஆனா முதலமைச்சர் ஒரு இடத்துல கூட இதற்கு காரணம் தாவேகா தான், விஜய் தான் சொல்லல. அப்படி ஒருவேளை முதலமைச்சர் சொல்லி இருந்தாருன்னா, அவர் ஒரு இன்றைக்கு ஆவரேஜ் தமிழக பொலிட்டிஷியனா வெற்றி இருப்பாரு. கழகம் என்கிற கட்சிய மக்கள் துடைத்து எரிந்திருப்பாங்க. ம், விஜய் இன்னைக்கு கண்டிஷன் எல்லாம் போடுறாருல உச்சநீதிமன்றத்துல, இந்த கண்டிஷன் எல்லாம் போடுறதுக்கு விஜய் என்ன சொல்றது, அரசியல் களத்துல நின்றுப்பாராங்கிறதே ஆச்சரியம். முதலமைச்சர் ரொம்ப கன்சர்னா என்ன தெரியுமா சொன்னார் அன்னைக்கு? எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாக வேண்டும் என்று விரும்ப மாட்டான்னு சொன்னார். ம், இதுதான் முதலமைச்சருடைய கன்சர்ன். உண்மையை சொல்லணும்னா விஜய் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும். ம், விஜயை காப்பாத்தி விட்டார் முதலமைச்சர், அந்த கட்சியை காப்பாத்தி விட்டுருக்கிறார் முதலமைச்சர். இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டவர்கள் முன்ஜாமீன் கேட்கிறாங்க, தலைமறைவு வாழ்க்கை வாழ்றாங்க. இந்த கட்சியில குற்றம் சாட்டப்படாத நபர்கள் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டான். அப்போ நான் வெளியில வரலன்னு நினைக்கிறீங்களா? இந்த உணர்வு எனக்குள் இருக்கிறது, இந்த மரணம் என்னை அமைதியாக வைத்திருக்கிறதுன்னு சொல்லி அறிக்கையெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு, நீ ஏன் ராஜா ஓடி போய் ஒளிஞ்சிருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, உன் மேல கேஸ் தான் இல்லையே அப்படின்னு சொன்னா கூட, இல்ல நான் வெளியில வரமாட்டேன்னு ஒளிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இன்னொன்று சார், ஏறக்குறைய அரை நூற்றாண்டு கால அரசியலை ஓரளவுக்கு புரிந்து கொண்டவன் என்ற முறையில் இப்படி ஒரு இடர்பாடு கட்சிக்கு வந்ததற்கு பிறகு பொதுச் செயலாளர் எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு கோர்ட்ல அஃபிடவிட் போட்டாருன்னா அது இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான். இது எப்படி எவ்வளவோ பாக்குறீங்க சார்? இது நெருக்கடிகளை இது ஏன் கேட்க வேண்டியதா இருக்குன்னா, இப்போ ஒரு ஒரு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கைது பண்றாங்க, மதியழகன்றவரை ஆம், பொறுப்பாளராக்கி நீங்க அவருக்கான விசாரணை எல்லாம் நடக்குது. இது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா ஒரு பொதுச் செயலாளர் அப்ஸ்காண்டிங்லே இன்னும் இருக்கிறது, ஆனா இது ஒரு அரசியல் களத்துக்கே ரொம்ப புதுசா இருக்கு இல்லைங்களா? நான் இப்போ நிறைய முறை இப்போ கொடுமையான கலைஞர் கைது நம்ம பார்த்துருக்கோம். ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபீமேல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கலைஞர் மாதிரியான லீடரோ, ஜெயலலிதா மாதிரியான லீடரோ, வைகோ மாதிரியான லீடரோ, திருமாவளவன் மாதிரியான லீடரோ அரெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த கட்சி இன்டாக்டா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கட்சின்றது கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ஃபங்க்ட் மோடுக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அந்த மோடுக்கு போகணும்னு தான் மற்ற கட்சிகள்லாம் வெயிட் பண்ணிட்டு நாங்க கூட்டணிக்கு தயாரா இருக்கோம், இவங்க எங்களோட சேர்ந்திருக்காங்கன்றத கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. என்னுடைய இந்த மைய புள்ளியுமே, இந்த பேட்டியோட மைய புள்ளியுமே எனக்கு அதுல இருந்து தான் அந்த கேள்வி தொடங்குது. ஒருவேளை தாவேக்காக்கு இப்படி நடக்கணும்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தாங்களா? இந்த கூட்டணிக்கு நம்ம இழுத்துக்கலாம், நம்ம இசைவுக்கு இவங்க ஒத்துக்கிட்டு வந்துருவாங்கன்ற பாயிண்ட்டுக்கு வேர் எவ்ரிபடி வெயிட்டிங். இல்ல, ஒரு பத்திரிகையாளரா உங்களுடைய அப்சர்வேஷன் ரொம்ப சரி. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே நானும் பாக்குறேன். அதனாலதான் நான் தொடக்கத்துல சொன்னேன், அரசியல் அறிவு இல்ல, ஒரு பொது அறிவு கூட இல்லாத கட்சியாக அந்த கட்சி வெளிப்படுதுன்னு. இப்ப உங்களோட ஆஸ்பெக்ட் கரெக்ட். இப்ப தமிழக வெற்றி கழகம் யார் மேல சந்தேகப்படணும்? இந்த பிரச்சனையை காரணம் காட்டி திடீரென ஒன்றிய அரசிடமிருந்து ஒரு குழு வருது.
அந்த குழு இங்க வந்து ஒரு ஆதரவு போக்கை கடைபிடிக்கிறது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, அதுவும் விஜய் அறிக்கை சராசரி வருவதற்கு மனிதனுக்கு முன்னாடியே தாவேக்காவோட அபிஷியல் ஆமா ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி. வருவதற்கு முன்னாடியே போர்க்கால அடிப்படையில குழு வந்துச்சு. அதான் ரொம்ப முக்கியம் இங்க. அதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, உங்களுக்கு எனக்கும் விஜய்னு தான் தெரியும். அவங்க அப்பா எஸ்ஏஎஸ்ன்னு தான் தெரியும். ஜோசப் விஜய்னு தமிழ்நாட்டுக்கு அவர் அறிமுகப்படுத்தினது அண்ணன் ஹெச் ராஜா தான். அண்ணன் ஹெச் ராஜா கூட இவங்களுக்கு ஆதரவா ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. தாமதமா வந்தது விஜயினுடைய தவறா, அதற்காக நீங்க விஜயை குற்றம் சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. அப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் போது, இதற்காகத்தான் உண்மையிலேயே காத்திருந்தார்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு எனக்கும் வரும்போது, அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு வரணுமா இல்லையா? கண்டிப்பா நாலா பக்கமும் எல்லா அரசியல் ரீதியாக என்ன நகர்வு இருக்குன்னு பார்க்கணும் சார். ஒரு லீடர்ஸுக்கு வந்து எப்பவுமே ஏரியல் வியூ இருக்கும். நீங்க மேல இருந்து கீழ் நோக்கி பார்க்கணும், எல்லாமும் தெரியும் உங்களுக்கு. நீங்க வந்து கீழே இருந்துட்டு மேல பாத்தீங்கன்னு சொன்னா, மேல இருக்கிற வானம் தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. பக்கத்துல இருக்கிறவங்க கூட உங்களுக்கு தெரிய மாட்டான். இதுதான் யதார்த்தமான உண்மை. இவங்களுக்கு பார்வையே இல்லைன்றதுதான் இங்க இருக்கிற செய்தியே. இவங்க என்ன பண்றாங்க, வெறுமனே தங்களுடைய எதிர்ப்பை திமுகவையும் அரசையும் நோக்கி மட்டுமே செய்யறாங்களே தவிர, மாறாக இந்த சூழலுக்காக காத்திருந்து இந்த சூழலை முழுமையாக பயன்படுத்தி. நேற்று நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அசைக்கப்பட்டதுடனே கூட்டணிக்கு வர்றது காத்திருக்காங்கன்னு எடப்பாடி அறிவிக்கிறாரு, அப்போ பாஜக கூட்டணிக்கு வர்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் இதை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி பொங்க ஒரு சிரிப்பை வெளிப்படுத்துறாரு. நான் இப்ப இந்த நேரத்துல எதுவும் நான் சொல்ல விரும்பல அப்படின்றாரு. அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குதானங்க. அவர் ஒரு புதுசா ஒரு தலைவரா ஆயிருக்காரு. அவரை கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து கூட்டணிக்கு வராருன்றது வந்து அவருடைய அந்த ஆறா அல்லது அந்த ஆளுமையை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணுன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குது, இயல்பு தானே. இல்ல, அவருக்கு இருக்கிற ஒரே சேலஞ்ச் இப்ப அண்ணாமலை தான் சார். ஓகே, அவர் என்னன்னா, அண்ணாமலையோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோன்ற அந்த ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சக்சஸ்ஃபுல் லீடர்னு பாஜகல பேர் எடுத்துருவார். அவ்வளவுதான் அவருக்கு இருக்கிற நோக்கம். இன்னொன்னு, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்ச ஒரு நயினார் நாகேந்திரன். நீங்க நயினார் நாகேந்திரன் லைட்டா இடம் போட்டுறக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியை விட கிரவுண்ட் ரியாலிட்டி நயினார் நாகேந்திரனுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான பாஜகவினுடைய அரசியல் வந்து தமிழ்நாட்டுல எப்படி எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுங்கிறத கணித்து தான் அவர் தலைவராயிருக்காரு. அவர் அதற்கு முன்பு 1000 கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம், அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம். ஆனா தலைவரானதற்கு பிறகு அவருடைய அப்சர்வேஷன் எல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்கிறதையும் நீங்க பாக்கணும். அப்ப அவருக்கு வந்து நீங்க சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய மைலேஜ் தான். ஏன்னா அவர் தலைவரானதற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வந்து அமைவதற்கான சூழல் அமைஞ்சிருக்கு. இது ஆயிடக்கூடாதுன்றதுனாலதான் அண்ணாமலை இன்னொரு ட்ராக் ஓட்டுறாரு. அதையும் நீங்க கவனிக்கணும். நேற்று அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கரூருக்கு வர்றதுக்கு ஏன் அனுமதி கேக்குறீங்க, எங்க ஊருக்கு நீங்க எப்ப வேணுமோ வரலாமேன்னு விஜய விமர்சிக்கிற மோடுக்கு போறாரு. அது ஒரு நியாயமான டோன் தானே சார். இப்போ ஏன் வந்து நான் அண்ணாமலை டோன் நியாயமா இருக்கிறதா நினைக்கிறேன்னா, இப்போ யாரும் விஜய் தடுக்கல, விஜய் யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டாம். ஒரு வீட்டுக்கு நீங்க கேதம் கேட்க போறீங்கன்னா நீங்க வந்து சார் நான் வரலாமா போலாமா நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று நீங்க வரும்பொழுது வந்து எந்த தொந்தரவும் எதுவும் பண்ண போறது இல்லை. அவங்க எல்லாருமே இப்ப நிறைய வந்திருந்த ஊடக பேட்டிகள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த பரிவு அன்பு இருக்கிற மாதிரி தான் பேசுறாங்களே ஒழிய ஒரு விஜயை கொடுஞ்சொல்லால் சாடி பேசக்கூடிய ஒரு இடத்துல அவங்களும் இல்லை. அப்படின்னும் பொழுது யாரோட பர்மிஷனுக்கு விஜய் காத்திருக்கார், யாருக்காக இவர் வரணும், இன்னும் ஏன் வந்து இந்த ஒரு பொதுஜனத்துடைய கருத்தை தானே அண்ணாமலை சொன்ன மாதிரி இருக்கு, இல்ல அதுல உள்நோக்கம் இருக்கா? இல்ல, உங்க கேள்வி நியாயமானது. நான் கேட்க விரும்புறது என்னன்னா, அண்ணாமலை மக்களினுடைய கருத்தை வெளிப்படுத்தணுமா, பிஜேபியினுடைய ஸ்டாண்ட்ல நிக்கணுமா? இது ரெண்டுல அண்ணாமலை எதை செய்யணும்? பிஜேபியோட ஸ்டாண்ட்ல தான் அண்ணாமலை நிக்கணும். ஆமா, முதல்ல அது பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னன்னா, இத ஒரு பெரிய பிம்பமா கட்டமைக்கிறாங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரனோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கரூருக்கு சென்றால் விஜயினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டாரு. நயினார் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அப்படின்னு சொல்லும் போது நீங்க வாங்க உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா, அப்ப நயினார் நாகேந்திரன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தானே அர்த்தம். மக்கள் அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அண்ணாமலை ஊருக்காரர் சொல்றாரு இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்கன்றாரு. இந்த நயினார் நாகேந்திரன் நெல்லையில உட்காந்துட்டு இங்க இருக்கிற கலை யதார்த்தமே புரியாம அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்றார். சார், பிஜேபி இப்ப இந்த விஷயத்தை பெரிய அளவுல கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அதிமுக துணை நிற்குது. இந்த விவகாரங்கள் இப்படி ஒரு பக்கம் ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது, அந்த ட்ராக்ல போய் இந்த தூள் படத்துல பறவை முனை இதைத்தான் ராத்திரி பூரா ஒட்டிக்கிட்டு இருந்தியான்னு உடைச்சு போடுறது மாதிரி இவர் அண்ணாமலை போய் எங்க ஊருக்கு வாங்கினா வர்றதுக்கெல்லாம் நீங்க யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேணாம்னா, நாங்க எங்க வீட்டுல வேணா தங்கிக்கோங்கண்ணா. ஆமா, அப்படி சொல்றது இருக்குல்ல. அது என்னன்னா, இவங்க கொடுக்குற ஹைப்ப அப்படியே ஒரே நேரத்துல அடிச்சு உடைக்கிறது மாதிரியான வேலையை இப்ப அண்ணாமலை செய்யறாரு. அண்ணாமலை ரொம்ப புத்திசாலித்தனமா காய் நகர்த்துறாரு. என்னன்னு செய்யறாருன்னா, பெரிய கூட்டணி எந்த காரணத்தை கொண்டும் அமைந்திடக்கூடாது.
பெரிய கூட்டணி ஏன்னா நீங்க சொல்றது வந்து தாவேகா, அதிமுக, பாஜகன்ற கூட்டணி. ஆமா 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 அந்த ஓகே. கூட்டணி அமைந்து விடவே கூடாது என்பதில் உறுதியா இருக்காரு. ஏன்னா இது அமைஞ்சதுன்னா ம். தேர்தலில் வெற்றி பெறுறாங்க, வெற்றி பெறல, அது ஒரு இம்பாக்ட் ஆகுது ஆகல. ஆனா ஒரு பெரிய கூட்டணியை நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கும்போது கட்டி அமைச்சிட்டாருங்கிற அந்த ஒரு நேம் இருக்குல்ல, ஓகே. அது அவருக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஓகே, புரியுது. நீங்க கேட்டீங்கல்ல நயினார் நாகேந்திரன் மகிழ்ச்சி நியாயமானது தானே, அது வந்துரும்ன்ற நம்பிக்கையில தான் நயினார் நாகேந்திரன் சிரிக்கிறாரு. மந்தகாச சிரிப்போடு அவர் வெளிப்படுறாரு. ஓகே. ஓகே. இது நடந்துடக்கூடாதுன்னு தான் அவர் ஒரு பக்கம் புரியுது, ஓட்டிட்டு இருக்காரு புரியுது, ட்ராக்க. புரியுது. சோ அப்போ இப்படி எடுத்துக்கலாம் சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவோம். நீங்க சொன்ன இதை அரசியலாக்க விரும்பவில்லை என்ற இந்த ஸ்டாலினுடைய கூற்றை வந்து ஒரு ஒரு ஆளுங்கட்சியினோட கூற்றுன்றதை விட ஒரு மாநில முதல்வரன்றோட கூற்று அப்படின்னு நான் பார்த்துட்டு அதை நான் ஒரு ஒரு புறம் தள்ளி வைக்கிறேன். நீங்க இப்ப சொன்ன அந்த பாஜகவுல இதுல கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுல நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு சின்ன ஒரு போட்டா போட்டி இருக்கு. எப்படியாவது இது த்ரூ ஆயிடணும்னு நயினார் நினைக்கிறதாகவும் இது நடந்துடக்கூடாதுன்னு அண்ணாமலை நினைக்கிறதாகவும் நான் புரிஞ்சுக்கிறேன். அதிமுக கேம்ப் இதை எப்படி டீல் பண்றாங்க சார்? நீங்க நீங்க ஒரு தேர்ந்த அரசியல் விமர்சகர், ஒரு கட்சியினுடைய முக்கியஸ்தர், ரொம்ப காலமாக இந்த அண்டர் கரண்ட்டை வந்து ரொம்ப கிளீனா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா அதிமுகவில் நடப்பது என்ன? இல்ல எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே நேற்றைக்கு அவருடைய டோன்ல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நாங்க தான் பேரண்ட் ஸ்ட்ரக்சர், ஓகே. அதை இவ்வளவு நாளா வெளிப்படுத்த முடியாம ஒரு நெருக்கடி அவருக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா அமித்ஷா வந்து இங்க அந்த கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டார் இல்லையா, வெளியிடும் போது எடப்பாடி பழனிசாமியை பேச வைக்கவே இல்லைன்ற வருத்தம் எல்லாருக்கும் இருந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்கும் தானே. கண்டிப்பா. அதை அவர் வெளிக்காட்டிக்கவே முடியல. வெளிக்காட்டினா அது என்ன மாதிரியான கொலாட்ரல் டேமேஜ அலையன்ஸ்குள்ள உருவாக்கும், ஏடிஎம்கேக்குள்ள உருவாக்கும்ன்றத உணர்ந்தே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதை உணர்ந்ததுனால்தான் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாலும் அமைதியா இருப்பாருன்னு சொல்லி அமித்ஷா அடுத்தடுத்து தன்னுடைய டோனை மாத்திக்கிட்டே இருந்தாரு. அமித்ஷாவோட செகண்ட் டோன் மதுரையில வேற மாதிரி இருந்தது. அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர்னு சொன்னார். இங்க எடப்பாடி சொல்லல, அதிமுகவை சேர்ந்த ஒரு ஆளு. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலையும் வந்து அதை தான் எக்கோ பண்ணாரு. டவுட்னா வேணா போய் அமித்ஷா கேளுங்க அப்படின்னு சொன்னது நினைவுக்கு வருது. ஆமா 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 அப்படின்றப்போ அப்போ வந்து நான் ஒரு பேரண்ட் ஸ்ட்ரக்சர்ன்ற அந்த ஒரு லீடு இருக்குல்ல, அதுவே அவர் கையில இருக்கா இல்லையான்ற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அதுதான் அதிமுக வீக் ஆக்கி. கண்டிப்பா இருக்கு. ஓகே ஓகே. இது ஏன் இந்த பாயிண்ட் கேட்க வேண்டி இருக்குன்னா, இன்னும் தாவேகா வந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இன்னும் அவங்க கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்திலிருந்து அவங்க வெளியே வரவில்லை. இன்னும் முன்ஜாமீனை நோக்கி ஒரு பக்கம் ஓடுறது, இன்னொரு பக்கம் நான் வர்றதுக்கு வந்து எனக்கு ஆயுதமேந்திய பாதுகாப்பு வேணும், விளாடிமிர் புட்டின் வரணும், இந்த ரேஞ்சுக்கான கோரிக்கைகள் அவங்க வைக்கிறது ஒரு புறம் இருக்காங்க. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இவங்க வந்து அஃபிஷியலாக கிளாரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் தொண்டர்கள் இணைஞ்சுதான் இருக்காங்க, தொண்டர்கள் எல்லாம் நம்ம பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்றது வந்து இந்த அந்த காலத்துலலாம் வந்து இந்த ஆணிரை கவர்தல் இருக்கும் இல்லைங்களா, தும்பை பூச்சூடி அதை சூடி அந்த மாதிரி கவர்ந்து வரக்கூடிய வேலையை வந்து இவர் பண்றாங்களா? அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துடலாம் நைஸா, இவங்க எல்லாம் என்ன சொன்னாலும் வந்துருவாங்க, விஜய் வெளியில வராமல் இருக்கிறத கேபிட்டலைஸ் பண்ணி தாவக்காவுக்கும் நமக்கும் ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணிக்கோன்னு ஒரு மாதிரியான ஒரு மாய்மாலத்தில் ஈடுபடுறாருன்னு எடுத்துக்கலாமா? இல்ல நேற்றைக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாயமால வேலையில் ஈடுபடுகிறார்களா அப்படின்னு சொல்லி, பொள்ளாச்சி ஜெயராமன் சம்பந்தமே இல்லாம சொல்றாரு, விஜயையும் தாவேகாவையும் கரூர் சம்பவத்தின் மூலமாக திமுக நசுக்கி விடலாம் என்று நினைத்தால் அதிமுக வேடிக்கை பார்க்காதுன்றார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தாவேகாவுக்கு வரிந்து கட்டி கொண்டு ஒன்றிய அரசு குழுவை அனுப்பி ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்குறதுங்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு நீண்ட கால அஜெண்டா தான். எம்ஜிஆருக்கு காங்கிரஸ், பாஜக மாதிரி அது ஒரு சென்ட்ரல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி நோக்கி வருவது. ஆமா ஆமா. இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியமா பாஜக இந்த வேலையை ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா திமுகவுக்கு எம்டிஎம்கே இருக்குன்றதுனாலதான் வாஜ்பாய் வந்து வைகோவை ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டா வச்சிருந்தாரு. வைகோ பெருமையா சொல்லுவார் எல்லா இடங்கள்லயும், நான் வந்து வாஜ்பாயின் வளர்ப்பு பிள்ளை, நான் தான் நெய்வேலி நிலக்கரி மையத்தை காப்பாற்றி கொடுத்தேன் எல்லாம் சொல்றாருல. அது ஏன் பாஜக இவரை வச்சு, இவர்கிட்ட இருந்தது 4 எம்பி தான் சார். 4 எம்பி இருக்கிற ஒரு லீடரை ரொம்ப க்ளோஸா வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பிஜேபி? நீங்க யோசிக்கலாம். தேர்ந்தெடுத்த ஒரு பார்லிமெண்டேரியன் ஒரு மிகப்பெரிய ஒரு உரையை அவர் நிகழ்த்தினார்னா மாற்று கருத்து உள்ளோரும் கேட்பார்கள். இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்திலையும் பேசக்கூடிய ஆள், மக்கள் பிரச்சனைக்காக போராடினவர், அந்த ஆஸ்பெக்ட்னால அவர் வச்சு இல்லையா, டிஎம்கே கார்னர் பண்றதுக்காக வச்சிருந்தாங்க நம்ம பிளாட்டண்டா சொல்ல இல்ல. நீங்க இதுல ரொம்ப முக்கியமா முரசொலி மாறனை விட பெரிய பார்லிமெண்டேரியனா வைகோன்ற கேள்வி இருக்குல்ல.
அந்த சமயத்துல இவர் வாஜ்பாய் கூட நெருக்கமா இருக்கும்போது முரசொலி மாறன் கேபினெட்ல இருந்தார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப முரசொலி மாறனை விட கைதேர்ந்த நாடாளுமன்றவாதியா? முரசொலி மாறன் தான் சார் வைகோவுக்கே குருநாதரு. அவரு தான் முரசொலி மாறன் தான் வைகோவை வார்ப்பிச்சார். அது வைகோவை பல நேரங்கள்ல சொல்லியிருக்காரு. இன்னொன்று நான் இன்னொரு விஷயத்த கேட்கிறேன். ஆமா, நீங்க பெஸ்ட் பார்லிமெண்டேரியன்ங்கிறதுனால வைகோவை பக்கத்துல வச்சிருக்காருன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸை விட தலை சிறந்த நாடாளுமன்றவாதியா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அன்னைக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான் கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர். அப்போ எல்லாரும் தான் பக்கத்துல இருக்கும்போது பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் இருக்காரு, அதை விட தலை சிறந்த லீடர் இருக்காரு, இப்படி எல்லாரும் இருக்கும்போது அதை தாண்டி ஒருத்தருக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்குல்ல. அந்த பிரிவிலேஜுக்கான காரணம் திமுகவுக்கு ஒரு பேரலல் போர்ஸா இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது பாஜகவினுடைய பாணி. ஏன்னா பாஜக உறுதியா நம்புது திமுக மட்டும்தான் பாஜகவை தென்னிந்தியாவுக்குள்ளேயே நுழைய முடியாம தடுக்கிற ஒரு சக்தியா போர்ஸா இருக்கும். நாட் ஒன்லி தமிழ்நாடு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தென்னிந்தியாவுக்குள்ள பாஜக நுழைவதை தடுக்கக்கூடிய ஒரே கட்டமைப்பு திமுக கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு பாஜக உறுதியா நம்புது. அதனால திமுகவுக்கு எப்படியாவது ஒரு பெரிய டேமேஜை உருவாக்குறதுக்கு ஒருத்தர் வருவாருன்னா அவரை எந்த காரணத்தை கொண்டும் நாம் கைவிட்டு விடக் கூடாதுங்கிறது பாஜகவினுடைய ஒரு விதிகளில் ஒன்றாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சரி, அவங்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்ன சார்? எந்த மாதிரி நகர்த்துறாங்க? அந்த இடத்துல விஜய் பொசிஷன் பண்றாங்களா? தாவேக்காவே பொசிஷன் பண்றாங்களா? திமுக இப்ப விஜய்க்கு கூடுகிற கூட்டத்தை பாஜக எளிதாக கடந்து போக விரும்பல. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய கள யதார்த்தத்துல பிஜேபிக்கு தாவேக்கா அந்த அலையன்ஸ்ல சேர்றதுன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். எனவே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்ல கண்டிப்பா அதான் உண்மை. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த கூட்டம் இருக்குல்ல, அது இல்லாம விஜய்க்கு இருக்கிற அந்த நட்சத்திர அந்தஸ்து இருக்குல்ல, அவங்க எப்பவுமே ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ரஜினிகாந்தை வச்சு அரசியல் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும்னு பாஜக நம்பி இருக்குன்னா நீங்க பாஜகவினுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும் ரஜினியை நீங்க போய் சினிமால பாப்பீங்க, எனக்கு தெரியும் நான் சினிமால பாப்பேன். ரஜினி எலெக்ஷன் என்ன ஓட்டு போடுவாங்களா? தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சூழல் இருக்கா? ரஜினி அவ்வளவு பெரிய லீடரா எமர்ஜ் ஆக முடியுமா? விஜயகாந்த் ஏற்படுத்தின தாக்கத்தையாவது ரஜினியால ஏற்படுத்த முடியுமான்றதெல்லாம் ஒரு கொஸ்டினா இருக்குல்ல. ஆனா இவங்க ரஜினியை 100% நம்பினாங்கல்ல. அதுக்கு அர்ஜுனமூர்த்தியும் தமிழருவி மணியனும் பாதை சமைப்பாங்கன்னு இவங்க நினைச்சாங்கல்ல. இதுதான் பிஜேபியினுடைய தமிழ்நாடு குறித்த அரசியல் புரிதல். அப்ப விஜய் அவங்க நம்ப மாட்டாங்களா? விஜய் வர்றது ஒரு பெரிய வெற்றியை தேடி தரும்னு அவங்க நம்ப மாட்டாங்களா? நம்புறாங்க. நம்பிதான் இப்ப இந்த களத்துல போய் நிக்கிறாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி இப்ப வரைக்கும் உறுதியா நம்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதுல இன்னொரு ரோல் பிளே பண்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். எடப்பாடி பழனிசாமி தன்னால் தான் இந்த கூட்டணி அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி விஜயை தனக்கு பக்கத்தில் நிறுத்திக்கணும்னு நினைக்கிறார். அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அது என்ன அஜெண்டான்னா, தனக்கு அடுத்த நிலையில் அந்த கூட்டணியில இருக்கிற கட்சி பாஜக இல்ல, தாவேகா தாங்கிற சூழலை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ உதாரணமா பாஜகவுக்கு 20 சீட்டு கொடுத்தா தாவேகாவுக்கு 25 சீட்டு கொடுத்தா அதிமுகவுக்கு அடுத்த கட்சி தாவேகா தாங்கிற சூழலை உருவாக்கிட்டோம்னா பிஜேபி சப்ரஸ் ஆயிரும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை பிஜேபி சார் இடைமறிச்சு கேட்கறதுக்கு மன்னிக்கணும். ஒருவேளை 2010 விஜயகாந்த் இதே தான் சொல்லிட்டு இருந்தார், நான் எங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த கூட்டணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு. ஆனா 2011 அந்த ஒரு ஒருங்கிணைவு நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி அமைக்குது. எதிர்கட்சியா விஜயகாந்த் போய் உட்காரார். 3ஆம் இடத்துக்கு திமுக தள்ளப்படுது. இப்போ அந்த ஒரு சினாரியோ தான் இப்ப நடக்குதா? அதுக்கு தான் எடப்பாடி பண்றாரா? அன்னைக்கு இருந்த கள சூழல் இன்னைக்கு இல்ல சார். நீங்க திமுக கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணியாக இருக்கு. ஒண்ணு, அன்னைக்கு இருந்த அண்ணா திமுக இன்னைக்கு இல்ல. இது ரெண்டையும் நீங்க கவனத்துல கொண்டுதான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலை கணிக்கணும். ஒண்ணு, இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு. ஆமா, அது ரொம்ப முக்கியம் சார். நீங்க விஜயகாந்த் தன்னுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்றத 3 தேர்தல்ல காட்டிட்டு களத்துக்கு வந்தார். 2006 சட்டமன்ற தேர்தல்ல 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் போட்டு 234 தொகுதிக்கும் பூத் ஏஜென்ட் போட்டாரு. அது ரொம்ப முக்கியம். கேண்டிடேட் போட்டது யாரு வேணுமோ போலாம். சீமான் கூட கேண்டிடேட் போடுறாரு. பூத் ஏஜென்ட் போட்டாரு. ஆமா, பூத் ஏஜென்ட் போட்டாரு. 2006 போட்டு விருதாச்சலம் தொகுதியில வெற்றி பெற்று வந்துட்டு 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் எலெக்ஷனை ப்ராப்பரா கண்டெஸ்ட் பண்ணார். ஆமா, நாடாளுமன்ற தேர்தலை ப்ராப்பரா நாடாளுமன்ற தேர்தல் ரிஷிவந்தியத்துல அதுக்கப்புறம் போட்டிட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலை ப்ராப்பரா கண்டெஸ்ட் பண்ணாரு. அப்போ அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு, அவருக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருந்துச்சு. ரெண்டாவது, விஜயகாந்த் களத்துல போய் லட்சக்கணக்கான மக்கள் முன்னால மணிக்கணக்கா தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்றத பேசுகிற ஒரு ஆற்றலை பெற்றிருந்தார். கட்சி கட்டமைப்பை வழிநடத்துவதற்கு அவர்கிட்ட ஆட்கள் அன்னைக்கு இருந்தாங்க. கூப்பா கிருஷ்ணன் இருந்தாரு,
அதே மாதிரி பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தாரு. ராமச்சந்திரன், இந்த மாஃபா மாதிரியான ஆட்கள்லாம் பாண்டியராஜன், அருண் பாண்டியன், மாஃபா ஆமா. பாண்டியன், மைக்கேல் ராயப்பன் ஒரு பேட்ச் மாஃபா இருந்தாங்க. பாண்டியராஜன் எல்லாம் கட்சி நடத்துறவங்க இல்ல சார். நான் சொன்ன கூப்பா கிருஷ்ணன் எல்லாம் கட்சி நடத்துறவங்க. நீங்க வியாபாரிகளையும் இவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மாஃபா பாண்டியராஜன் கட்சி நடத்துவாருன்னு சொன்னா அப்ப அரசியல் தெரியாம சொல்றாங்கன்றதா அர்த்தமாயிடும். மாஃபா பாண்டியராஜன் அவர் இல்ல, வேற ஒரு அவர் ஸ்டார் வேற வேல்யூ உள்ள கேட்டகரியில வந்தாரு. ஒரு பிஜேபியோட ஒரு கனெக்ட் உள்ள ஒரு லயாசன் பர்சனா இருந்திருந்தாங்க அந்த சமயத்துல. ஆமா, ஆனா கட்சி நடத்துற அரசியல் புரிதல் உள்ள ஆட்கள் அன்னைக்கு ம், எல்லாரும் சேர்ந்து அதை லீட் பண்ணாங்க. ம், கட்சி நடத்துற ஆட்கள் அவர் கூட இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை லீட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் தன்னுடைய ப்ரூவன் ஓட் பேங்க் என்னன்றதே தமிழ்நாட்டு களத்துல காட்டல. ம், ம், எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி விஜய்க்கு இருக்கா அப்படின்றதே தெரியல. ஏன்னா அந்த பசங்க மஃப்ளரை சுத்திக்கிட்டு ஒரு பைக்ல 5 பேர் ஏறி வர்ற அளவுக்கு மனநிலை கொண்டு இருக்கிற பசங்களா இருக்காங்க விஜய்க்கு வருகிற கூட்டம். முதல்ல அவனுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கான்னே தெரியல. சார், எனக்கு இதுல ஒரு ஓட்டு பெரிய போய் கேள்வி இருக்கிறது. இது அவங்க மேல இருக்க விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி ஒரு அடிமட்ட அல்லது ஒரு ரொம்ப ஆவரேஜான ஒரு தாவேகா தொண்டனுக்கு இந்த ஒருங்கிணைவு வந்து ஒரு மன மகிழ்ச்சியை தருமா அதிமுகவோடு சேர்றது என்பது? ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு பரம வைரியாக எங்களுக்கு கொள்கை எதிரியாக பாஜக இருக்கு, அரசியல் எதிரியாக திமுக இருக்கு அப்படின்னு சொன்ன பின்னாடி அது வந்து எங்களுக்கு அதிமுக வந்து ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்ல இல்ல, அவங்கள வந்து எப்படியோ இருந்திருக்க வேண்டிய கட்சி வந்து இன்னைக்கு தப்பானவர்கள் கையில இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்ப பேக் ட்ராக் ஆகி போறது வந்து தாவேக தொண்டர்கள் மத்தியில ஒரு கொதிநிலையை உருவாக்காதா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவங்க விமர்சனங்கள் இவ்வளவு அப்பாற்பட்டவங்க மேல. இல்ல, இவ்வளவு புரிதல்லாம் தாவேகா தொண்டர்களுக்கு இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல சார், நம்ம இருக்காம கொள்கை எப்படி சார்? எதிரின்னு நிச்சயமா அப்படி இல்ல சார். எல்லாருமே ஒரு அப்படி சொன்னா ஒரு எப்படி? இல்ல ஒரு விஷயம், நீங்க தாவேகா தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, ஏன்டா விஜய் வந்து 40 பேர் செத்த பிறகும் அங்க நிக்காம ஓடிட்டாருன்னா, 40 பேர் செத்தது முக்கியமா, எங்க தளபதியை காப்பாத்துறது முக்கியமான்னு கேட்கிற மனநிலையில இருக்கிற தொண்டர்களா இருக்காங்க. ம், 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 ஆமாங்க, எங்க தளபதி போனது தப்புதான், ம், அவர் நிச்சயமா வருவாரு, ம், அவர் இருந்திருந்தா அந்த கூட்டத்துல பெரிய சலசலப்பு உண்டாயிரும்னு நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதால போனாருன்னு ஒரு பொலிட்டிக்கலா ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ம், ம், 1000 ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் சார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்களா இருக்காங்க. ம். இப்ப என்ன தெரியுமா சொல்லுவான், பார்த்தல்ல எடப்பாடி பழனிசாமி எங்க கொடியை பார்த்தோம்னா நாங்க வர்றோம்னு சொல்லி பேசுறாரு. நாங்க போலடா, எடப்பாடி பழனிசாமி தான்டா எங்கள்கிட்ட வந்தாரு சரி, பேசுவான் சார். இப்ப இப்ப இந்த கேள்வி இப்படி திருப்பி போடுறேன். ஒரு பெரிய கட்சி, அதாவது கிட்டத்தட்ட கலைஞர் மாதிரியான ஆட்களையே அசைத்து பார்த்து அவரை ஆட்சியிலிருந்து நீக்கிய ஒரு கட்சி அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு பெரிய எலெக்ஷன் மிஷினரி வந்து இருக்கு. நான் இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு இப்ப வரைக்கும் டஃப் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எலெக்ஷன் மிஷினரி தன்னகத்தே ஆமா, கொண்ட கட்சி அதிமுக. ஏடிஎம்கே மட்டும்தான். இந்த ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த இவங்களுடைய பராக்கிரமங்களை பார்த்து வந்த ஒரு சராசரி அதிமுக தொண்டனுக்கு விஜய் வாங்கலேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட கூட்டணி வைங்களேன், இங்க பாருங்க தொண்டர்கள் ஒன்றா சேர்ந்துட்டாங்க பாருங்க, அவ்வளவுதான் ஜெயிக்க போறோம், இப்படி சொல்வது வந்து என்ன மாதிரியான மனத்தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? மிகப்பெரிய உளவியல் சிக்கலை அதிமுகக்குள்ள உருவாக்கும் சார். அது ஏற்கனவே அதிமுக தொண்டன் முழுவதுமாக சோர்வடைந்திருக்கான். நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த அம்மையார் கடந்த காலத்துல பிஜேபியோட 2004 கூட்டணி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் அருண் ஜேட்லி வந்து போயஸ் கார்டனுக்கு போய் பார்த்தாரு. அதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, பலரும் பேசாத ஒரு செய்தி, அருண் ஜேட்லியினுடைய கார் வந்து 45 நிமிடம் போயஸ் கார்டனுடைய வாசலிலேயே வெயிட் பண்ணிச்சு. 45 மினிட்ஸ் அருண் ஜேட்லி வெயிட் பண்ணார் சார். அப்ப அருண் ஜேட்லி என்டிஏல மிகப்பெரிய ரோல் பிளே பண்ற இடத்துல இருந்தாரு. இப்ப வெயிட் பண்றாரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் போயஸ் கார்டனுடைய டோரே திறந்துச்சு. அந்த அம்மாவை போய் 10 நிமிஷம் சந்திச்சுட்டு வந்தாரு. சந்திச்சுட்டு வந்து அன்னைக்கு இருந்த பத்திரிகையாளர்களை கேட்டா நல்லா சொல்லுவாங்க, ஜெயலலிதா வீட்டு வாசல்ல பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கான அந்த வாசல் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு 10 நிமிஷமா வெயிட் பண்றாரு அருண் ஜேட்லி. அந்த அம்மா வரல, இவர் மட்டும் கையை இப்படியே வச்சுக்கிட்டே நின்றுட்டே இருந்தாரு. 10 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா வந்த பிறகு அந்த அம்மா பிரஸ் ரிலீஸ் பண்ணுச்சு. இவர் பக்கத்திலேயே நின்னாரு. அதன் பிறகு மோடியும் வீட்டுக்கு தான் போனாரு. மோடியும் வீட்டுக்கு தான் போனாரு. வெங்கைய நாயுடு வீட்டுக்கு தான் போனாரு. இலா கணேசனும் வீட்டுக்கு தான் போனாரு. இப்படி அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி மணிக்கணக்கா காத்திருந்துதான் பிஜேபியை கூட்டணிக்குள் கொண்டு வந்து, இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, கேண்டிடேட்ஸ் அந்த அம்மா கொடுத்துச்சு சார். ஆமா ஆமா, இல்ல இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்தே அவங்க கேண்டிடேட்ஸ் எந்த இடத்துலன்றதையும் அவங்க தான் சொல்லுவாங்க. ஆமா, அதுல ரொம்ப முக்கியமா நம்பியாருடைய பையன் சுகுமாரன் நம்பியாருக்கு சீட்டு கொடுக்கும். பாஜக இருந்தாங்க. அதுக்கு ஆமா, பாஜக அதுக்கு ஏதுவான தொகுதி இல்ல. நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க, அந்த அம்மா வட சென்னையில நிக்க சொன்னிச்சு சுகுமாரன் நம்பியார. பிஜேபி கேண்டிடேட்டை இந்த அம்மா போட்டுச்சு சார். சுகுமாரன் நம்பியார போட்டு கேண்டிடேட் ஆக்குச்சு. அதே மாதிரி
பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்த பூத்தா இளங்கோவனை கொண்டு வந்து பிஜேபியில கேண்டிடேட் ஆகிச்சு. அதனால ஏடிஎம்கேக்கு போறதா இருந்தாரு. ஏடிஎம்கேக்கு போற வேண்டாம்னு சொல்லி என்கிட்ட சீட் இல்ல, நான் ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டேன், நீங்க பிஜேபிக்கு போங்க, உங்களுக்கு பிஜேபியில சீட் இருக்குன்னு சொல்லி உள்ளிட பிஜேபியில அப்படின்னு சொல்லி பூத்தா இளங்கோவனுக்கு சீட்டு கொடுத்துச்சு. அது கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இல கணேசன் ரொம்ப தடுமாறி போனார். இல கணேசன் கேட்டாங்க, உங்களுக்கு கேண்டிடேட்டே இல்லையா, அதனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து கேண்டிடேட்டை கொண்டு வந்தீங்கன்னா. இல கணேசன் தனக்கே உண்டான நயத்தகு நாகரிகத்தோடு சொன்னார், அவர் அன்றைக்கும் வாஜ்பாயினுடைய ஆதரவாளர், இன்றைக்கும் வாஜ்பாயினுடைய ஆதரவாளர். எனவே வாஜ்பாயினுடைய ஆதரவாளர் அடிப்படையில் நாங்கள் பாஜகவில் சீட்டு கொடுத்தோம்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட நெருக்கடி எல்லாம் அப்படிப்பட்ட நெருக்கடி எல்லாம் நம்ம கூட்டணியில கொடுத்திருக்கு. இன்னொன்னு, அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியோ தப்போ, உண்மையிலேயே சொன்னிச்சோ இல்ல சும்மா ஒரு கலோக்கியலா இருக்கட்டும்னு மருது அழகராஜ் எழுதி கொடுத்ததை சொல்லிச்சோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா 2014 பாலாரும் தேனாரும் மோடி வந்தா ஓடும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல மோடியா லேடியான அந்த அம்மா தான் கேட்டுச்சு. அந்த குரல் உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்குச்சு சார். ஏன்னா மோடியினுடைய அந்த பிம்பம் இருக்குல்ல, அதை அந்த அம்மா சிதைத்து போட்டதாகத்தான் நான் பொருள் கொள்றேன். அவரெல்லாம் இங்க ஒரு பெரிய ஆள் கிடையாது, நாங்க தான் இங்க ஆள்னு சொல்லி. ஒருவேளை அந்த அம்மா கலைஞரா நானான்னு கேட்டிருந்தா தோல்வி அடைஞ்சிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த அம்மா பிம்பத்தோட கலைஞர் பிம்பம் பெருசு. ஆனா மோடியா நானா அப்படின்னு கேட்டுச்சுல்ல, அது வந்து ஆமா போய் நின்னாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடிச்சு. அப்போ பாஜகவை எதிர்த்த துவக்க நிலையிலேயே எதிர்த்து உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னிச்சு சார். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போடல. அப்ப இப்படி எல்லாம் டஃப் கொடுத்தது பிஜேபி காரனுக்கும் தெரியும், ஏடிஎம்கேல இருக்கிற தொண்டர்களுக்கும் தெரியும்ல. ஆனா இப்ப பாருங்க, அமித்ஷா அறிவிக்கிறாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தே இருக்காரு. ஒரு வார்த்தை மருந்துக்கு சும்மா ஒரு வார்த்தை பேசலாம்ல. இன்னொன்னு, நீங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை என்றைக்காவது ஒரு நாள் அந்த கட்சியினுடைய ராயப்பேட்டை அலுவலகத்தை நடந்து நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு வீடு வாசலே கிடையாதா? நீங்க என்ன அனாமதையங்களா? உங்க கட்சிக்கு ஒரு அலுவலகம் இருக்குல்ல சார், எம்ஜிஆர் மாளிகைன்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல சார். என்னைக்காவது உங்க கூட்டணியில இருக்கிற லெட்டர்பேட் கட்சியாவது அங்க வர வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையை நீங்க நடத்தி இருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னையில வீடு, இடம் வந்து எம்ஜிஆர் கொடுத்த கொடை. ஆமா, ஒரு நாள் கூட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை அங்க நடத்தினது இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிஜேபி ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணும், அந்த இடத்துக்கு நீங்க போய் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. அதனாலதான் சார் பிஜேபி லீடு எடுத்துட்டே போறாங்க. இப்ப இதுவே ஒரு உளவியல் சிக்கலை அதிமுகவுக்குள்ள ஏற்கனவே ஏற்படுத்திருச்சு. ஏற்படுத்தினா அந்த களத்துல பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்களா? 100 விழுக்காடு பிரதிபலிக்கும் சார், 100 விழுக்காடு பிரதிபலிக்கும். இப்ப ஒண்ணு அதிமுக ஏன் உயிரோட இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, யதார்த்தமான உண்மையை நான் சொல்றேன். திமுக எதிர்ப்பை அழுத்தமாக பதிவு செய்த காரணத்தால் அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்கு. திமுக எதிர்ப்பு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, அதிமுகவே சிதலம் அடைஞ்சு போச்சு, இனிமே என்ன செய்யறதுங்கிற மனநிலைக்கு தொண்டை வந்துட்டான்னா அதிமுக முற்றும் முதலுமாக க்ளோஸ் ஆயிடும். அந்த சூழல் தான் எடுத்துட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காரு சார். நீங்க அதிமுகவுக்கு தன்னெழுச்சியாக சேருகிற தொண்டர்களுடைய எண்ணிக்கை திமுகவை விட கூடுதல். அதனாலதான் நம்ம 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. அது யதார்த்தமான உண்மை சார். உறுப்பினர்கள் அடிப்படையில் திமுகவை விட அதிமுகவுக்கு உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட. இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்குதான் திமுகவுக்குள்ள அணிகள் அதிகமாயி பொறுப்புகள் ஜாஸ்தியா போட்டிருக்காங்க. ஒரு காலத்துல அதிமுகவுல தான் பொறுப்புகள், அதிமுகவுல நிறைய பொறுப்புகள் சார். எம்ஜிஆர் இளைஞரணின்னு வச்சிருக்கோம், ஜெயலலிதா பேரவைன்னு வச்சிருப்பாங்க, தொழிற்சங்கம்னு வச்சிருப்பாங்க, இலக்கிய அணி, சிறுபான்மை அணி, ஏகப்பட்ட அணி இருக்கும். நிர்வாகிகளுடைய எண்ணிக்கையும் கூடுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா திமுக செயற்குழு பொதுக்குழுவை விட அதிமுக செயற்குழு பொதுக்குழு பிரம்மாண்டமா நடக்கும். 5000 பேர் 6000 பேர் பங்கேற்கிற செயற்குழு பொதுக்குழுவாக அந்த கூட்டம் நடக்கும். அப்படிப்பட்ட உற்சாகமுடைய தொண்டர்களை வச்சிருந்த கட்சி இன்னைக்கு உற்சாகம் இழந்து போய் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெளியிலிருந்து 4 மாவட்டத்துக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து ஒரு மாவட்டத்துல நிறுத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி போன டூர் எல்லாம் நீங்க அவருடைய கொங்கு மண்டலத்துல துவங்கப்பட்ட அந்த பயணம் இருக்குல்ல, ஏன் கொங்கு மண்டலத்தை அவர் டார்கெட் பண்ணாரு? அவருடைய பேஸ் தானே சார் அங்க வச்சாரு. அவரு தன்னை காப்பாத்திக்கணும், நம்ம இடத்த முதல்ல சேஃப் பண்ணணும். அவரோட பேஸ் சார் அது. தன்னை காப்பாத்திக்கணும், தன்னுடைய செல்வாக்க காட்டணும், தன்னோட இண்டிவிஜுவாலிட்டியை ப்ரூவ் பண்ணணும்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்க. அவரோட பேஸ், அந்த பேஸ்லயே ஃபெயிலியர் ஆச்சா இல்லையா? நீலகிரியில இருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வர்றதுக்குள்ளேயே பல்லுல வச்சிருச்சு சார் அந்த கூட்டம். அப்ப அதிமுகவுக்குள் ஒரு உளவியல் சிக்கலை இந்த விவகாரமே ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கு. அப்ப இதோடு கூடுதலாக இந்த தமிழக வெற்றி கழகம் இன்னும் களத்துல நிரூபிக்கல. நீங்க ஒரு செய்தியை சொன்னீங்கல்ல, திமுகவுக்கு பேரலா எலெக்ஷனை வந்து சந்திக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும்
ம் அதிமுகவுக்கு தான் இருக்கணும். அதுதான் யதார்த்தமான உண்மை. இங்க ரெண்டு கட்சி தான் சார் பிளாட்ஃபார்ம். ஒன்னு ம் ஏடிஎம்கே, இன்னொன்னு டிஎம்கே. நீங்க வின்னிங் ரேஸ்ல வரணும்னு யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணா இந்த ரெண்டு கட்சியில ஒரு கட்சியை டிபெண்ட் பண்ணி தான் நீங்க கூட்டணி வைக்கணும். இந்த ரெண்டு கட்சியில ஒரு கட்சியை டிபெண்ட் பண்ணி தான் சீட்டும் கேட்கணும். இதுதான் ம் தமிழ்நாட்டுல எழுதப்படாத விதி. ஆனா இப்ப திமுக வந்து பாக முகவர்களை ம் பிஎல்ஏ டூ பிஎல்சியை போட்டு முடிச்சு அதை ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் நாங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்லன்னு சொல்லி ம். முடிச்சாங்கல்ல. ஆமா. அங்கங்க அந்த பாக முகவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சட்ட ம். ரீதியாக அவங்களுக்கு சிக்கல் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லி சட்டத்துறையை வச்சு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்கல்ல. ஆமா இதெல்லாம் ஆமா. தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஓராண்டு காலமாக அவர்கள் செய்கிற பணி. அப்ப ஓகே. அதிமுக பேரலா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் தானே சார். ம் திமுகவை வீழ்த்துகிற வல்லமை பெற்றிருக்கிற கட்சி தானே சார். ம் அதிமுகவுல தொண்டர்கள் பலம் குறைவா? ஏன் இன்னும் அதிமுகவுல இந்த பாக முகவர்கள் விவகாரத்தை இதுவரைக்கும் கையில் எடுக்கவே இல்லை? நீங்க ம் எங்கேயாவது ஒரு மீட்டிங் பாத்தீங்களா அதிமுக ம் பாக முகவர்கள் கூட்டம்னு? பாக முகவர்களை சரி பார்த்திருக்காங்களா இது வரைக்கும்? போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் சரி பார்த்திருக்காங்களான்னு பாத்தீங்களா? நாடாளுமன்ற தேர்தல்ல நான் களத்துல பார்த்த செய்தி என்னன்னா, பல ம் பூத்துகள்ல கரூர் மாவட்டத்துல, குறிப்பா கரூர் ம் தொகுதிக்குள்ள, நாடாளுமன்ற ம் தொகுதிக்குள்ள ம். பூத்துல ஆளே இல்ல சார் அதிமுகவுக்கு. ஓகே. அதிமுகவுக்கு பூத்துல ஆள் இல்லைன்றது எவ்வளவு பெரிய கொடுமை ஷாக்கா இருக்கு. இல்ல தெரியுமா? நீங்க சொல்றது ஷாக்கிங்கா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு எலெக்ஷன் மிஷினரி கொண்டுள்ள ஒரு கட்சிக்கு வந்து பூத்துல ஆள் இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஏற்றுக்கொள்ளவே அதை கொஞ்சம் விட கஷ்டமா அதை தான் விட இருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, சௌமியா அன்புமணி போட்டியிட்ட தொகுதியில அதிமுக களத்துல வேலையே செய்யல. இண்டிவிஜுவல்ஸா இருந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் திரைமறைவுல பாமகக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நீங்க இந்த அரசியல் லாப நட்ட கணக்கு அதுல இருந்திருக்கலாம் இல்லையா சார்? அதுல அவங்களோட அது எப்படி ஒட்டு மொத்தமா ஒரு தொகுதி முழுமைக்கும் பிரதிபலிக்குமா? இப்ப நான் ஒரு ஒன்றிய செயலாளர்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய உறவினர் ஒரு பாமகலையோ இல்ல அது திமுகலையோ போட்டிட்டாருன்னா நான் வந்து ஒரு திரைமறைவுல வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். ம், ம், அது ம். தப்பு இல்ல. ஒட்டுமொத்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரும் ஒரு மாவட்டத்துல ஒரு தொகுதிக்குள்ள வேலை செய்யுதுன்னா ம், ம். அப்ப எப்படி இருந்திருக்கும்? அப்ப கண்டிப்பா எந்த அளவுக்கு புரியுது. வீக்கா இருந்தது ம், அப்படிங்கிறது இருக்குல்ல. ம், அது ஒண்ணு. இன்னொன்னு, ம், திருச்சி தொகுதிக்குள்ள ம், அதிமுக கேண்டிடேட் பல இடங்கள்ல பிரச்சாரத்துக்கே போல. ம், 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 பல இடங்கள்ல பிரச்சாரத்துக்கே போல. அப்ப தேர்தலை சும்மா ஒப்புக்காக சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இதை செஞ்சா தப்பு கிடையாது. ம், ஏன்னா அது தேர்தலுக்கு தேர்தல் தன்னை இருப்பை காட்டிக் கொள்வதற்காக ஒரு அமைப்பை நடத்துற கட்சி. அதிமுக அப்படி இல்ல சார். ம், தனித்து போட்டியிட்டு 2014 37 இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி. ம், நீங்க யோசிச்சு பாருங்க, 37 இடங்களில் அதிமுக வெற்றி வாகை சூடி 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அனுப்பின கட்சிக்கு ம், 2 நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு இடம் கூட கிடைக்கல சார். ம், தொடர்ச்சியா ஒரு தேர்தல்ல இருந்திருந்தா சரி பை மிஸ்டேக் அப்படின்னு ம், சொல்லிட்டு போகலாம். 2009 வலுவான கூட்டணி அமைத்த பிறகும் கலைஞரிடமிருந்து 9 தொகுதியை கைப்பற்றுச்சு அதிமுக. ம். 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? ஒருத்தர் அப்போ இது வந்து இந்த கட்சியை எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்றது புரியுதா? ஏற்கனவே அந்த கட்சி சிதலமடைந்து ம், சின்னாபின்னமாகி இருக்கிற நிலையில ம், இப்ப தாவேகாவினுடைய வருகைக்காக எடப்பாடி பழனிசாமி காத்திருக்காரு. நீங்க ம், அதிமுக தொண்டனுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். நீங்க அதிமுக தொண்டனை லேசா எடை போடக்கூடாது. ம், அவன் கரெக்டா எலெக்ஷன் ஒர்க்க பார்ப்பான். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? திமுகவை விட அதிமுக ஹானஸ்டா எலெக்ஷன் ஒர்க் பார்க்கும். நான் ம், வெளிப்படையாவே சொல்றேன். ம், ஹானஸ்டா எலெக்ஷன் ஒர்க். நான் 2006 அலைன்ஸ்ல இருக்கும்போது அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கேன். ம், ஹானஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க. ம், அந்த ஹானஸ்ட் எதுல இருந்து வரும்னா, இந்த அம்மா நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருமே, ம். ரிப்போர்ட் போச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு. தூக்கிடுவாங்க. 2010 ஆமா 2011 மனிதநேய மக்கள் கட்சி அலையன்ஸ் சார். இன்னைக்கு தமிமுனன் சார் இருக்காருல்ல, அவர் ம், அன்னைக்கு ம், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டியிட்டாரு. ம், அவர் வந்து எதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னாரோ அந்த ம், நிர்வாகிகள் மீதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துச்சு அந்த அம்மா. ம், ம், 2006 பட்டுக்கோட்டைக்கு நான் இன்சார்ஜ். பட்டுக்கோட்டையில 3 ஒன்றிய செயலாளர்கள் பேரை குறிப்பிட்டு அந்த அம்மாட்ட கடிதம் கொடுத்தேன் நான். ம், உடனடியா அந்த அம்மா அதுக்கு ஆக்ஷன் எடுத்துச்சு. அதன் பிறகுதான் தேர்தல் வேலையை அதிமுக முழுமையா செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த அளவுக்கு தேர்தலை சரியாக சந்தித்த கட்சி, ம், அதன் பிறகு கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட கட்சி ம், ஒரு எலெக்ஷன் கணக்கு இல்லாம நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ம், நீங்க ம், இன்னொன்னு எத்தனை நாளைக்கு தொண்டர்களை ஏமாத்திட்டே இருக்க முடியும்? பலமான கூட்டணி அமையும், ம், பலமான ம், கூட்டணி அமையும் அப்படின்னு. ம். 2014 தாவேக்காவுக்கு வேற 24 வாய்ப்பு இல்லையே தானே சார்? இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா அவங்களும் ஒரு மென்போக்கு தான் கடைபிடிச்சிருக்காங்க அதிமுக மேல. ஒரு காட்டமான விமர்சனங்கள் இதுகாரும் வைக்கவும் இல்லை. அண்ட் தென் எம்ஜிஆரோட வாரிசு நான் தான், எம்ஜிஆர் ஜெயலலிதா மேடம் அப்படின்னு சொல்றது ஒரு மென்போக்கு, ஒரு மயிலிறகால் வருடுவது போன்ற ஒரு அப்ரோச் தானே தாவேக்காவும் அப்பலேருந்து பண்ணியிருக்காங்க.
ஒரு பெட் நான் என்ன இருக்கு இல்லையான்னு கேட்கிறேன், சொல்றேன். ஆல்ரெடி இல்ல ஒரு ஒரு இல்ல இயல்பான நீங்க ஒரு கூட்டணி இருந்திருக்கு இல்லையா? இல்ல உங்களுடைய பார்வை சரி. ம், ஆனா யார் யாரை நோக்கி வரணும்ன்றது இருக்குல்ல. ம், ம், காலங்காலமாக கட்சி நடத்தி நீங்க சொன்ன கலைஞரை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பி ம், மைனாரிட்டி அரசை அமைப்பதற்கு கலைஞர் தயாராகிற ஒரு சூழலை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு கட்சி ஏற்படுத்துச்சுன்னா, ம், இன்னொன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு இரண்டாவது முறையாக 2016 அது மக்கள் நல கூட்டணி 1008 கதையை நீங்க சொன்னாலுமே கூட அந்த அம்மையார் மீண்டும் வெற்றி வாகை சூடினார். இவ்வளவு பெரிய சாதனைகளையும் செய்த ஒரு கட்சி எந்தவித ப்ரூவன் ரெக்கார்டும் இல்லாத சென்னை விஜய்க்காக வெள்ளத்துக்கு அப்புறமும், காத்திருக்கணுமா? சென்னை வெள்ளத்துல வந்த ஆமா கெட்ட பேருக்கு ஆமா அப்புறமும். ஆமா 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 இவ்வளவுக்கு பிறகும் ப்ரூவன் ரெக்கார்டு இல்லாத விஜய்க்காக அந்த கட்சி காத்திருக்கணுமா? ம், இப்ப சிக்கல் யாருக்கு சார்? அதிமுகவுக்கா விஜய்க்கா? விஜய் ஒரு மென்போக்க கடைபிடிச்சாரு, ம், ஏற்கனவே ஒரு கிரீன் சிக்னலை காட்டிக்கிட்டே இருந்தாரு. இப்ப ம், விஜய் தானே அதிமுகவை நோக்கி நகரணும். ம், இப்ப நேத்து பொள்ளாச்சி ஜெயராமன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு விஜய் தானே சார் அவங்க கிட்ட போயிருக்கணும். ம். விஜய்க்கு ஏதாவது ஆபத்து வருமையானால் அதிமுக பார்த்து கொண்டிருக்காதுன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு வந்து கேட் ஓபன் தாவேகாவுடைய ஆயிடுச்சுல. நிர்வாகிகளே அமைதியா இருக்கும்பொழுது இவங்க எல்லாம் தாவேகாவுடைய மாவட்ட செயலாளரா மாறி பேசியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதான் உண்மை. ம், எக்ஸாக்ட்லி அதான் உண்மை. ம், அதுல என்னன்னா தாவேகாவுக்காக ஸ்போக்ஸ் பர்சனா இப்ப எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் மாறி இருக்காரு. ம். விஜய் ஃபேன் விஜய்க்காக ஆயிருக்காரு. நான் பேசுறேங்கிற, ஆமா விஜய்க்காக நான் பேசுறேன் அப்படிங்கிற சார் நான் கேட்கிறேன், அண்ணாவினுடைய உருவம் பொறித்த அந்த கொடியை தூக்கி கொண்டு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வலம் வந்த போது ஏற்படாத எழுச்சியா சார் இவங்க நேத்து ஆரம்பிச்ச கட்சி கொடியில ஏற்பட்டுருச்சு? அந்த கட்சி கொடியை பார்த்தோன்னா நீங்க புலங்காகிதம் அடைகிறீங்களே, வெக்கப்பட மாட்டானா அதிமுக தொண்டை? தோ இல்ல, பாரு எடப்பாடிக்கு ஒருவேளை ரெண்டு பேருமே வந்துருச்சு. அண்ணா தானே சார்? அந்த அண்ணாவா இருந்தானே இந்த அண்ணா வந்தா எல்லாமே அண்ணான்ற ஒரு இல்லைங்க. நான் சொல்றது நான் அல்ல நக்கலுக்காக சொல்லல. இல்ல ஒரு இல்ல அரசியல் இல்ல அதாவது கால்குலேஷன்ல என்னன்னா வந்து அரசியல் கால்குலேஷன் நமக்கு எடப்பாடி உதவக்கூடியவர் யாரா இருந்தாலும் எனக்கு அவரு முதன்மையானவர்ன்ற போக்குல போயிருக்கலாம் இல்லையா? இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஒரு கூட்டணி அமைச்சிட்டா போதும் அப்படிங்கிற மனநிலை இருக்கா? தேர்தல் வெற்றிலாம் அப்புறம் தான். ஏன்னா நான் அதான் சொல்ல வந்தேன், 2024 தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு அறிக்கையை பன்னீர்செல்வம் கொடுத்தார். அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர் தோல்விக்கு தொண்டர்களை பழக்கி விடாதீர்கள் பழனிசாமின்னு சொன்னார். ம், அது ம், ரொம்ப முக்கியமான வார்த்தையா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ம், நீங்க எலெக்ஷன் சரித்திரத்துல யாருமே சாதிக்க முடியாத பல வரலாற்று வெற்றிகளை குவித்த இயக்கம் அதிமுக. ம், நீங்க யோசிச்சு பாருங்களேன், திமுக எதிர்க்கட்சி நிலையில் கூட இல்லாமல் அப்புறப்படுத்தப்பட்டு அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியான தேமுதிக ம். எதிர்க்கட்சி நிலைக்கு வரும்னு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல யாராவது நம்புவாங்களா சார்? இல்ல, அதுல ஈழப்பு அந்த நம்பிக்கை 2G அன்னைக்கு 2G இஷ்யூஸ் எல்லாமே இருந்ததுதான். ஆனா நீங்க சொல்றத வந்து ஒரு வாதத்துக்கு கண்டிப்பா ஏத்துக்கொள்ள முடியும். ஆமா ஆமா அப்போ அப்படிப்பட்ட வரலாற்றையும் படைச்ச கட்சி அந்த கட்சி. ம், அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக என்ன இன்னைக்கு யோசிக்குமா? இப்ப இருக்கிற சினாரியோல முதலமைச்சருக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமும் கூட்டணி தான், பலகீனமும் கூட்டணி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ம், அப்போ இந்த கூட்டணியை ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்டி அமைச்சு கண்ணை இமை காப்பதை போல கட்டி காத்து வந்திருக்கிறார் முதலமைச்சர். இந்தியா கூட்டணிக்கு இப்போதும் முகமாக இருப்பவர் அவர் தான் சார். இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையான்னு கூட இன்னைக்கு தெரியல. ம். ஆனா இருக்கும்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா அதனுடைய முகம் யாருன்னா மு.க. ஸ்டாலின் தான். ட்ரம்ப் கார்டு ஏன்னா அவர் தான் கூட்டணி வச்சிருக்காரு. ம், ஆமா, ஏன்னா அவர் தான் கூட்டணியை வச்சிருக்காரு. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கல. எந்த கூட்டணியை எப்ப ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிருக்கு காங்கிரஸ்? வேற எந்த மாநிலத்திலேயே வச்சிருக்காங்களா? இல்ல. ம், அப்போ கூட்டணி பலத்தை நம்பி இருக்கக்கூடிய திமுக, கூட்டணியை பாதுகாக்கிற திமுகன்னு ஒரு பக்கம் இருக்கும்போது, நீங்க பழைய அதிமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுங்க. 2016 234 தொகுதியும் அதிமுக சின்னம் சார், ரெட்டல சார், ம், வேற சின்னமே கிடையாது. ம், மிகப்பெரிய கட்சின்னு சொல்லப்படுகிற எந்த கட்சியும் அலையன்ஸ்ல கிடையாது. ஆனா நம்ம ஜெயிச்சிருச்சு. ம், அதே மாதிரி 2014 40 இடங்களிலும் அதிமுக தான் போட்டி. ம், புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலும் அதிமுக தான் போட்டி. 40லும் ரெட்டலை சின்னம் தான். ம், 37 இடம் ஜெயிச்சுச்சு. ம், திமுக ஜெயிக்கல சார். 2 இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சுச்சு. ம், அங்கேயும் திமுகவை அப்புறப்படுத்துச்சு. தொடர்ந்து 2 தேர்தல்கள்ல திமுகவை எந்த பலமான கூட்டணி இல்லாம அப்புறப்படுத்துகிற ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து தள்ளுச்சா இல்லையா ம், அதிமுகங்கிற பேர் இயக்கம்? ம். அப்ப அது இன்னைக்கு ரொம்ப என்ன வருஷம் நிலைமை முன்னாடி நீங்க இல்ல. யோசிச்சு இது பாருங்க. ரொம்ப இன்னைக்கு வருஷம் இந்த முன்னாடி இல்ல, நிலைமை வெறும் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க சொல்றது. நாட் வெரி ஃபார் சொல்றேன். 10 வருஷத்துக்குள்ள எல்லாமே நடந்து ஆமா, முடிஞ்சிருச்சு சார். ஆமா, ஆமா. 10 வருஷத்துக்குள்ள சரித்திர சாதனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 10 இப்ப தோல்வி தரித்திர வந்துச்சு. சாதனைகளுக்கு வந்து நிக்குது அந்த கட்சி. 10 தோல்வியும் பார்த்தாச்சு. ஆனா அததான் அவர் சொன்னாரு. ஆமா, தொடர் தோல்விகளுக்கு பழக்காதீங்கன்னு சொன்னார்ல. ம், இன்னொன்னு, ஒரு தொடர்ச்சியாக ஒரு பொய்யை, ஒரு மாய பிம்பத்தை கட்டிக்கிட்டே வராரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்றாருன்னா வலுவான கூட்டணி அமையும்னாரு. அவர் சொன்ன ஒரு தேர்தலும் வலுவான கூட்டணி அமையல. ம், இந்த தேர்தலிலும் அவர் வலுவான கூட்டணி அமையுங்கிற ஒரு முகாந்திரத்தை உருவாக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ம், அதிமுக டோட்டலா இந்த தேர்தலோடு முடிந்து போகுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ம், ம்.
அதனாலதான் அவர் என்னன்னா ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாரு, எப்படியாவது விஜயை கொண்டு வந்து உள்ளார அகாமடேட் பண்ணிடணும்னு. பாட்டாளி மக்கள் கட்சி அகாமடேட் பண்ணலாம்னா ராமதாஸ் அகாமடேட் ஆவாரா ஆக மாட்டாரான்னு தெரியாது. 2 பிரிவாக இருக்கு. வேற யார் வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதான் அன்புமணி ராமதாஸ் பிரிவு ஒரு பிரிவு தானே சார், பாமகவினுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் இல்ல சார். அப்படி ஒரு சூழல் இருக்கு. இன்னொன்னு, எப்படியாவது மதிமுகவை கொண்டு வந்துடணும்னு ஒரு முயற்சியை எடுத்தாங்க. அது சக்சஸ் ஆகுறது மாதிரி ஒரு சூழல் போகும்போது வரேன்னு சொல்றாரு, வரலன்னு சொல்றாரு. ஒரு பெரிய குழப்பமான மனநிலை இருக்கு வைகோ கிட்ட. அப்படிங்கிற அந்த சந்தேக பார்வையும் இருக்கு. கடைசி நேரத்துல இவர் வேற எங்கேயாவது ட்ராக்கை திருப்பிடுவாரோ, ஏற்கனவே திருப்பினது மாதிரி செஞ்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகப்படுற. இப்ப கன்ஃபர்மேஷன் கொடுக்கிற இடத்துல இருக்கிற ஒரே கட்சி யாருன்னா தாவேகா மட்டும்தான். அதனால அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நாம வலிந்து சென்று அந்த கன்ஃபர்மேஷனை வாங்கிக்கோன்னு நினைக்கிறாரு அவரு. இது அதிமுகவினுடைய அரசியலுக்கு நல்லதே இல்லை. இதுக்கு அதிமுக தனித்தே நிக்கலாம், அதிமுக அழிந்து கூட போகலாம். ஆனா அதிமுக இந்த நிலைக்கு தரம் தாழ்த்தி வந்துருச்சுங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, இது அதிமுக தொண்டனை வலுவிழக்க செஞ்சிடும். ஏற்கனவே செஞ்சிருச்சு. அதிமுக ஒரு மனச்சோர்வு வந்துருச்சு. ஆமா 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 இன்னும் கூடுதலாக வலுவிழக்க செய்யும் சார். களத்துல திமுக காரங்க விமர்சிப்பாங்கல்ல, நீங்க திமுக காரங்க பேச்சு அதிமுக காரங்க எதிர்கொள்ள முடியாது. பங்காளியா இருப்பான் அவன். அதிமுக கிளைச்சலாளர் இருப்பான், இவன் திமுக கிளைச்சலையோ. நேத்து விஜய்க்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு உங்க ஆளு. என்ன பெரிய கிழிச்சு விடுவீங்களா தேர்தல் களத்துல? வாடா பாத்துருவோம் 2024 உடைஞ்சு சுக்குநூறா போக மாட்டான் சார். அந்த உளவியல் சிக்கல் இருக்குல்ல அங்க, அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுதா இல்லையான்றதே இங்க $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. பொதுமக்கள்கிட்ட இது எப்படி எடுபடும் சார்? நீங்க அந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில இது நீங்க சொல்றத ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிறேன். ஆனா பொதுமக்கள் கிட்ட இது ஒரு வழக்கமான இது தானே. விஜய் மாதிரியான ஒரு ஸ்டாரு, எடப்பாடி மாதிரியான அவங்களுக்கு எடப்பாடியோட லெகசி என்ன, விஜயோடைய ப்ரூவன் எலெக்ஷன் பர்சன்டேஜ் என்ன, இதெல்லாம் தாண்டி ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, ஒரு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டா யாருனாலும் ஒருங்கிணைறது நடக்கிறது வழக்கம் தானே சார். யூஸ்வலா இது நடந்திருக்கு தானே. இதை கேட்கும் பொழுது ராஜாஜி கூட திமுக கூட்டில் இருந்தது இல்லையா, வாஜ்பாய் கூட திமுக கூட்டில் இருந்தது இல்லையா, இந்த மாதிரியான வாதங்களை தாவேகா சைட்ல இருந்து வைக்கிறாங்க தானே. அப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை இது மக்கள் கிட்ட கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க தொண்டர்களை விடுங்க, மக்கள் கிட்ட இது செல்ல வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை என்ன அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்தே இருக்காங்க. இன்னொன்று, பாஜக எதிர்ப்பு, பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற துரோகங்கள் இருக்குல்ல, அதை தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதா கடந்துடல. நீங்க ஒரு அமைச்சர் பேசுறாரு சார், எங்களுடைய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கலைன்னா உனக்கு எப்படி நாங்க நிதி கொடுப்போம்னு கேட்டது இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய அதிர்வை தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்படுத்துச்சு. நீ யாரா எங்களுக்கு பிச்சை போடுறியான்னு அரசியல் கட்சிகள் கேட்கல, மக்கள் கேட்டாங்க. இன்னொன்னு, இந்த ரவி மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ திமுகவுக்கு அவ்வப்போது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கேட்டார்ல, தமிழ்நாடு யாரோடு போராடும் கேட்டாரா இல்லையா? இவருடைய நெருக்கடிகளை தான் 4 ஆண்டு காலமாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு துணை முதலமைச்சர் சொன்னார். யாரோடு போராடும்? உங்களோட தான் போராடிட்டு இருக்குன்னு சொன்னார்ல. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்குறாங்க ஆளுநர் விவகாரத்துல. இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது பன்வாரிலால் புரோஹித் ஆளுநர், அவர் ஆய்வு கூட்டங்களுக்கு போனார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ கண்டிச்சவர் எதிர்கட்சி தலைவர் தான். உனக்கு என்ன ஆய்வு கூட்டம் வேண்டி கிடக்கு, நீ என்ன முதலமைச்சரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரான்னு பெரிய அறிக்கையை கொடுத்ததுக்கு பிறகு 3 நாள் ஆய்வு கூட்டம் போனவர் 4வது நாள் ராஜ்பவனுக்கு படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் போகல, அவரு ஆய்வு கூட்டங்களுக்கு போகல. அப்போ மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, அதிகாரம் இல்லாத ஆளுநருடைய நடவடிக்கையை கூட கண்டிக்க முடியாத எடப்பாடி பழனிசாமியா, அல்லது ஆளுநருடைய அதிகாரத்தை வரையறுத்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஆளுநர்களுடைய அதிகாரத்தை வரையறுத்து கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினா? இப்ப யாருக்கு இந்த ஆளுமை திறன் இருக்கு? இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன், செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒண்ணும் இல்ல சார். மழை வெள்ளம் வந்தப்ப அதை கணிக்கிறதுக்கு ஒரு டோப்ளர் கருவி இருக்குல்ல, அந்த டோப்ளர் கருவி செயலிழந்து போச்சு. டோப்ளர் கருவி செயலிழந்து போச்சுன்னு சொல்லி 2017, 2018, 2019 3 ஆண்டுகளும் கடிதம் எழுதுறாரு. பருவநிலை காலகட்டத்துல எழுதும்போது கூட்டணியில இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய கடிதத்துக்கு பதில் சொல்லி பருவநிலை மாற்றத்துக்கான அமைச்சர் 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கல சார். அந்த டோப்ளர் கருவி அப்படியே இருந்துச்சு, சரி செய்யப்படாமலே இருந்துச்சு. ரிப்பேர் ஆனதாக 10 லட்சம் சார். நீங்க கேட்கலாம், ஏன் தமிழ்நாடு அரசு செய்ய முடியாது?
தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டுல இல்ல அந்த டோப்ளர் கருவி. நீங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் நான் டியூப் லைட் போடுறேன்னு போடக்கூடாது. அது அவன் தான் போடணும். அவனுக்கு தான் அது பிரிவிலேஜ். உங்களுக்கு அது பிரிவிலேஜ் இல்ல. அப்போ அதை கூட செய்ய முடியாத முதலமைச்சராகத்தான் இருந்தார். ஆனா இன்னைக்கு எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தியது மட்டுமல்ல, ஒன்றிய அரசினுடைய நிதி வராமலேயே திட்டங்கள் தடைபடாமல் செய்து முடிச்சிருக்கிறாருன்ற அந்த முதலமைச்சருடைய பண்பு இருக்குல்ல, இது எடப்பாடி பழனிசாமியை விட ரேஸ்ல 100 மடங்கு முன்னை நோக்கி அவரை நகர்த்திருச்சு. ஒண்ணு. இன்னொன்னு, விஜய்க்கு என்ன தலைமை பண்பு இருக்குன்னு பாக்குறாங்கல்ல. இப்ப இந்த கரூர் சம்பவத்துல அப்புறம் ஆப்ஸ்காண்ட் ஆயிட்டாருன்ற பார்வை இருக்குல்ல, இது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இம்பாக்ட விஜய்க்கு கொடுத்துருக்கு சார். இப்ப வரையும் ஒரு நெகட்டிவ். ஆமா ஆமா. இன்னொன்னு, இவங்க கோர்ட்ல போய் வைக்கிற அந்த கோரிக்கைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான தலைவராகவா இவர் வெளிப்படுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இவருக்கு என்ன பெரிய தாக்கத்தை தேர்தல் களத்துல ஏற்படுத்திட முடியும். இன்னொன்னு, பாஜகவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய எதிர்ப்பு, பாஜக ஒன்றிய அரசை கையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு இழைக்கிற அநீதி, இவை எல்லாம் சேர்ந்து எல்லா நெகட்டிவும் சேர்ந்தா எப்படி சார் பாசிட்டிவா மாறும்? ஒட்டுமொத்த நெகட்டிவும் சேர்ந்து ஒன்னா நிக்கிறாங்க. அதிமுக, தாவேகா, இன்னும் சொல்ல போனா இவங்க 3 பேரும் கூட்டணியா அமைகிறதுதான் திமுகவுக்கு நல்லது. இவங்க 3 பேரும் கூட்டணியா அமைகிறதுதான் திமுக ஒரே நேர்கோட்டில் நின்று எதிரிகளை வீழ்த்த முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால இவங்க பெரிய இம்பாக்ட உருவாக்கிடுவாங்க. இதெல்லாம் தேர்தல் களத்துல எடுபடும். விஜய் ஒரு ஃபேக்டரா மாற சார். விஜய் எந்த ஃபேக்டராவும் மாற மாட்டார் சார். தேர்தல் களத்துல எந்த ஃபேக்டராவும் மாற மாட்டார். ஏன்னா விஜய் கிட்ட இருக்கிற கிரௌட் இருக்குல்ல, அது எல்லாரும் பெருசா நினைக்கிறாங்க. அது பொலிட்டிக்கலைஸ்டு கிரௌட் இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயே பொலிட்டிக்கலைஸ் ஆகாம இருக்கும்போது விஜயை நம்பி வர கூட்டம் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிற கூட்டமாக இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அவனுக்கு தான் அரசியல்னா என்னன்னே தெரியலையே. முதல்ல ஓட்டு போடுறதுக்கு ஒரு பேலட் மிஷின் இருக்கு. அதுல போய் வச்சு அமுக்குனா பச்சை கலர் பட்டன் எரியும், சிகப்பு கலர் பட்டன் எரியும், சின்னம் பக்கத்துல இருக்கும், பேர் இருக்கும். இதுவாது சொல்லி கொடுத்துருக்கீங்களா நீங்க அந்த பசங்களுக்கு? கியூல போய் நின்று எங்க தளபதி முதலமைச்சராக போறாரு, என்னையே கியூல நிக்க சொல்றேன்னு கேட்பான் போய் ஓட்டு போடுறதுக்கு காலையில. இங்க முதலமைச்சரிலிருந்து முன்னணி உச்ச நட்சத்திரங்கள் வரைக்கும் சென்னையில கியூல நின்றுட்டு இருப்பாங்க. அவன் போய் கேட்பான், எங்க தளபதி தான் முதலமைச்சர், என்னையே கியூல நிக்க சொல்றேன், யார் தெரியுமா? தாவேகா தொண்டன்னு கேட்பான். இந்த மனநிலையில் இருக்கிற தோழர்களை வைத்திருக்கிறார் விஜய். என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாங்க சார். நன்றி சார். ரொம்ப வலிமையான கருத்துக்களை தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து எங்களுக்கு நீங்க முன்வைத்தீங்க. மிக்க நன்றி சார். Subscribe to One India and never miss an update. Play music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.